Hey all, welcome to Shrey's Den. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு யம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீஸி வெஜ் மேகி. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 மேகி பேக்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் கேப்சிகம் தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். செஸ்வான் சட்னி ஒரு சாஸ் நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுதாங்க இதோக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகமையும் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும், நல்லா வதக்குனா போதும். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த செஸ்வான் சட்னி ஒரு சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 மேகி எடுத்து வச்சுருந்தோம்ல, 2 மேகி பேக்கெட்ஸ் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே நமக்கு மேகி மசாலா பேக்கெட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மேகி மசாலா பேக்கெட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த மேகியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மேகி சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சீஸ் ஆட் பண்ணிடலாம். 2 மேகி பேக்கெட்ஸ்க்கு நான் 2 சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 சீஸ் ஸ்லைசஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் கிரேட்டட் சீஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நம்மளோட யம்மியான சீஸி வெஜ் மேகி சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்புவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.